அண்மை செய்தி. திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக நாடாளுமன்ற குழுவின் நிர்வாகிகள் தற்போது திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் மக்களவை, மாநிலங்களவை என இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் மக்களவை குழுவின் தலைவராக திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் மக்களவை குழு துணைத் தலைவராக தயாநிதி மாறன் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மக்களவை கொறடாக திமுக துணை பொதுச் செயலர் ராசா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாநிலங்கள் அவையை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை தலைவராக திருச்சி சிவா அவர்களும், அதே போல மாநிலங்களவை குழு துணைத் தலைவராக திரு சண்முகம் அவர்களும், மாநிலங்களவை கொறடாவாக வில்சன் அவர்களும், அதே போல இரு அவைகளின் பொருளாளராக ஜெகத் ரட்சகன் அவர்களும் நியமிக்கப்பட்டிருப்பதாக திமுக தலைமை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மக்களவை, மாநிலங்களவை என இந்த இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து தற்போது கனிமொழி கருணாநிதி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2019 வெற்றி பெற்ற அவர் மக்களவை துணைத் தலைவராக இருந்த அவரை தற்போது இரு அவைகளுக்கும் சேர்த்து தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் மாநிலங்களவையில் கடந்த 2019 நியமிக்கப்பட்ட அதே திருச்சி சிவா அவர்களும், மக்களவையை பொறுத்த வரைக்கும் டி.ஆர். பாலு அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 2019 போலவே இந்த முறையும் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு அவைகளுக்கும் சேர்த்ததாக தலைவராக இந்த திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக தற்போது கனிமொழி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.